நரேஷ்குமார், நீங்கள் வந்து ஒரு செய்தி தொடர்பாளர், பார்ட்டியுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். இந்த 3 மாதத்திற்குள் நீங்கள் என்ன நோக்கத்தில் வெற்றியை நோக்கமே பயணிக்கிறீர்கள்? உங்கள் நோக்கம் என்ன என்ற கேள்வி வைக்கிறார். அவரே பதிலும் சொல்லியிருந்தார். வெற்றியை நோக்கிய பயணம் அப்படின்றது தான் வந்து அதற்கான பதில். என்ன வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இத்தனை ஆண்டுகளாக பட்ட துயரிலிருந்து மீண்டு வெற்றியை நோக்கி அவர்களை பயணப்படுத்துறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்காக பயணிக்கிறோம். முதல் விஷயம், நண்பர் சொல்லும்போது சொன்னார், சபாநாயகர் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்றைக்கி நடந்த விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டினார். ஒரு சட்டமன்றம் எப்படி நடக்கும், சபாநாயகர் என்ன பேசுவார், உறுப்பினர்கள் என்னென்னலாம் கேள்விகள் வைப்பாங்க, எப்படி பதில் கிடைக்கும், அமைச்சர்கள் என்னென்ன முன்வைப்பார்கள், இதையெல்லாம் இன்றைக்கி நம்ம நேரில் பார்க்குறோம், முழுசாக உட்காந்து பார்க்குறோம். அப்படின்னா அதற்கு இந்த ஆட்சி அதை நேரலை படுத்தி இருக்கிறது. கடந்த ஆட்சியில் வாழ்க்கையே பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அதை செயல்படுத்தாமல் வாயிலேயே வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆட்சி நடத்திட்டு இன்றைக்கு முதல் வெற்றியாக நான் பார்க்கிறது, சபாநாயகர் என்ன செய்தார், அங்கே உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள், நம்ம பேசுகிற அளவுக்கு, மக்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு, பார்க்குற அளவுக்கு லைவ் செஷனை கொண்டு வந்திருக்காங்க முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே. இதை முதல் வெற்றியாக நான் சொல்கிறேன். லைவ் செஷன் கொண்டு வந்து முதல் வெற்றி, இது நான் முதல் வெற்றியாக பார்க்குறேன். ஏன்னா இதை பண்ணல இல்லையா இதுக்கு முன்னாடி. இது ரொம்ப சிறிய விஷயம். மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையை இங்கேருந்தே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இல்லை, இது வந்து எப்பவும் பேசப்பட்டு கொண்டே வந்தது, இப்போ நடைமுறைப்படுத்தி இருக்கோம். ஸோ அதை வந்து முதல் வெற்றியாக பார்க்குறோம். ரெண்டாவது, பட்ஜெட்டில் பற்றி பேசினார். எங்களுடைய உறுப்பினர்களை அமைதிப்படுத்துறதுக்கே வந்து சபாநாயகருக்கு நேரம் இருந்ததுன்னா, எங்களுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் 2 பேருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கணும். யார் தவறு செய்தாலும் தடுத்து நிறுத்தும் நடுநிலைத்தன்மையாக சபையை நடத்த வேண்டியது சபாநாயகரின் அடிப்படை கடமை. அந்த கடமையை சரியாக பின்பற்றுகிறார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தே நம்மளுக்கு வந்து வருவது ஒரு வரவேற்பாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த விஷயத்தில் சபாநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பலதரப்பட்ட வாழ்த்துக்களும் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த பட்ஜெட் விஷயத்தில் நண்பர் சொல்லும்போது, மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தது தாவேகா அப்படின்னு சொன்னார். முதல்ல இங்கே கவர்னருடைய நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது, மத்திய அரசுகள் நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது தமிழ்த்தாழ்வாத்துக்கு 3ஆம் இடம் கொடுத்ததாக இன்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது பிப்ரவரி 2026 கவர்னருடைய நிகழ்ச்சியில் இதே தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடுபடும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த தீர்மானம் ஏற்றும் பொழுது மட்டும் நாடகம் நடத்துகிறார்கள். மனோன்மணியம் கல்யாண சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்த விருது வழங்கும் விழாவில், அந்த விழாவில் இங்கே அமைச்சராக இருக்கக்கூடிய, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார். நாங்கள் முன்கூட்டியே தெரிவிக்கிறோம், தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்கல. ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுகிறார். அதை எதிர்த்து அவர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார். இதற்காக பட்டம் வாங்க வந்தவர்களை எல்லாம் அன்னைக்கு அலைக்கழிக்கணுமா? அவர் தன்னிச்சையாக நடக்கிறார். அடுத்து என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கணும், சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போடணும், அடுத்து நம்ம எப்படி இதை வந்து உரிமையை பெற்றணும், அந்த செயல்பாட்டை நோக்கி தாவேகா முன்னேறுது. அதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் செயல்பாட்டில் எதுவும் இருக்காது. நீட் தற்கொலை பற்றி நண்பர் பேசினார். தமிழ்நாட்டிலேயே இந்த நீட்டை வைத்து மிகப்பெரிய அரசியலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தங்கை அனிதா அவருடைய மரணத்தில் எந்த அளவுக்கு அரசியல் செஞ்சது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில், நான் வந்து முதல் கையெழுத்தில் இந்த நீட்டை விலக்க வேண்டும் வாழ்க்கையே பேசினாரே இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், அன்றைய துணை முதல்வர். அவர் இதற்கான தீர்வை கொடுத்தாரா? கடைசி வரைக்கும் வெற்று விளம்பர அரசியலை மட்டும் ஆட்சியில் நடத்திவிட்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீது சாடலை மட்டும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், அந்த விஷயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தாங்க, லட்சக்கணக்கான கடிதங்களில் கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்க, அதெல்லாம் குப்பை மேட்டுக்கு போச்சு. இவர்களால் என்ன தீர்வு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு? இன்றைக்கு பேசுகிறாங்க, அங்கே போய் லோகாயுக்தாவில் போய் தமிழ்நாடு வந்து வளர்ந்துருக்குன்னு பேசாமல் இவங்க செஞ்சதெல்லாம் அங்கே வண்டவாளத்தை ஏற்றி நமக்கு வர வேண்டிய நிதியை குறைக்கணும்னு சொல்கிறீங்களா? எங்களுடைய உரிமையை எங்கே பேசணும்னு எங்களுக்கு தெரியும். அதற்கு தான் இன்னைக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்து எங்களை ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஆட்சியில் இருக்கும்போது சத்தம் இல்லாமல் எல்லா உரிமைகளையும் பறி கொடுத்து விட்டு எதிர்கட்சி ஆன உடனே இங்கே வந்து புலம்புவதும் ஆளும் கட்சிகளை முடக்குவதும் ஒரு செயல்பாடாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதற்கு பிறகு எதிர்கட்சி வரிசை மட்டும்தான் அமர்ந்து இருக்கும். மக்கள் அதை கொடுப்பாங்கன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நரேஷ்குமார் ஒரு குரூஸ் ஏவுகணையை அரசியல் ரீதியாக பாய்ச்சிருக்கிறார். எனக்கு புரியல, ஒரு 80 நாட்களில் இவ்வளவு பெரிய விவாதமா? இதை நீங்கள் எப்படி டிபெண்ட் பண்ண முடியும்? இல்லை, கண்டிப்பாக வந்து விவசாயிகளுடைய துயரம் அப்படின்றது கண்டிப்பாக காலங்காலமாக இருந்துட்டு வர்றது. அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உள்வாங்குறீங்க. 100% அவர்களுடைய எல்லா கோரிக்கைகளும் செவிசாய்த்து ஏற்கப்படும். ஏன்னா நேற்றே பார்த்தோம், பல விவசாய சங்கங்கள், அண்ணன் கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், சங்கங்களை கூப்பிட்டு 7 அமைச்சர்கள் பேசி
மறுநாளே அதற்கான ஒரு ரெமிடியை வந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை, அவருடைய துயரங்களை பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் இன்றைய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, அக்னீஸ்வரன் அண்ணன் சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஆட்சி அமைச்ச முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர்கள் அறிவித்த அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் அப்படியே நிறைவேற்றி விட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி நான் முன்வைக்கணும். முதல்ல அதற்காக நாங்கள் செய்யாமல் இல்லை. நாங்கள் என்ன நினச்சோம், 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறோம், எது சாத்தியமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எஸ்டிமேஷன் போடுறோம். இங்கே வந்து பெட்டியில் 100 ரூபா இருக்கும், அதில் 50 ரூபா விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டியில் 1 ரூபா தான் இருக்குது. அது எப்படி இருக்கும்? அது அப்படி தான் இவங்க பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ 13 லட்சம் கோடியாக வந்து நிற்கிது கடன். இது எல்லாத்தையும் தாண்டி சொன்ன வாக்குறுதிகளில் எந்த பின்வாங்கலும் இருக்கக்கூடாது. இப்போதைக்கு இருக்கிற நிதி நிலைமையில் எப்படி நாங்கள் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல சொன்னதுக்கும் இப்போதைக்கும் இருக்கிற நிதி நிலைமை, கடன் சுமை, கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி, இது எல்லாம் கால்குலேட் பண்ணி இருக்கிற பணத்தில் நம்ம விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற உணர்வோடு தான் ஒரு ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அதை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த க்ரைட்டீரியாவில் கொடுக்கலாம், எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டை எப்படி பிரித்து நம்ம எவ்வளோ விவசாயிகளுக்கு பயன்பெறும் அளவு கொடுக்க முடியும், மீதத்தை அடுத்து வரக்கூடிய நிதி ஆண்டுகளில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் அந்த 50,000 சொன்னது, அதுக்கப்புறம் 75,000 சொல்லி இன்றைய வரைக்கும் 6,000 கோடி விவசாய கடனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இது வந்து விவசாயிகள் மேலே அக்கறை இல்லாமல் செஞ்சதில்லை. நேற்று விவசாய சங்கங்கள் முழுமையாக போராட்டம் நடத்துகிறாங்க. காவேரி நீர் பிரச்சனை இருக்குது. இங்கே எந்த ஆண்டும் மழை, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில், அண்டை மாநிலங்களில் மழை பொழியாத எந்த ஆண்டும் ஜூன் மாதம் தண்ணீர் திறந்து விட்டது கிடையாது. நம்ம போராடி இருக்கோம், பிரச்சனைகள், வன்முறைகளை சந்திச்சிருக்கோம், எல்லாத்தையும் போராடி சட்ட போராட்டம் என்று நீதிமன்றம் சென்றாலும் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கல, நடுவர் மன்றம் அமைத்தாலும் தீர்வு கிடைக்கலன்னும் போது மத்தியில் ஆட்சியில் இருந்த 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி பங்கில் இருந்த திமுகவும் இதற்கு நிரந்தர தீர்வா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் வாய்மூடி மௌனியாக இருந்ததன் விளைவு இன்று நாம எல்லா பிரச்சனைகளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி நிரந்தர தீர்வை நோக்கி தாவேக அரசு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கும். இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்கோம், அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். மின்சாரத்தை பற்றி அண்ணன் கேட்டார், எத்தனை லட்சம் மின்சாரங்க வந்து. ஒரு நிமிஷம் சாமிநாதன் சார், நீங்கள் இருங்க, நான் சார் பேசின பிறகு நான் உங்கள்கிட்ட வரேன். இருங்க, சொல்லுங்க. மின்சாரத்துறையில் கேட்டிருந்தாரு, இன்னைக்கு அமைச்சர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. மானிய கோரிக்கையில் அதற்கான விளக்கம் நாங்கள் தெளிவாக கொடுக்குறோம், யாருக்கும் இல்லைன்னா நாங்கள் சொல்லலை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த அரசு மக்களுக்காக நம்மக்கிட்ட இருக்கிறத எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. கடனில் எவ்வளவு குறைக்கலாம் அப்படின்றத யோசிச்சிருக்காங்க. இப்போ வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஒரு குவார்ட்டருக்கு இவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு போன வாரம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வருடம் ஒரு குவார்ட்டருக்கும் எந்த அளவுக்கு நிதி தேவையோ அதற்கேற்ற மாதிரி நிதி நம்ம கடனாக வாங்குறது இயல்பு தான். ஆண்டு காலமாக வாங்கி வந்துட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு ஜிஎஸ்டிபி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.54% இருந்த அந்த கடன் பெறக்கூடிய அந்த நிலையை இன்னைக்கு வந்து 0.51% நம்ம கொண்டு வந்திருக்கோம். கடன் வாங்குறதை குறைச்சிருக்கோம். இந்த ஆண்டு மட்டும் 15,000 கோடி கஜானாவுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்கோம். பல டெண்டர்களை, முறைகேடான கொடுக்கப்பட்ட டெண்டர்களை இன்னைக்கு ரீடெண்டர் கொடுத்துருக்கோம், கேன்சல்ஸ் பண்ணியிருக்கோம், நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஷெடியூல்ஸ் இது எல்லாத்தையுமே நான் சொல்கிற எல்லாத்தையுமே இந்த 80 நாட்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த 2 வருஷ சின்ன குழந்தை கட்சி தான், முதல் முறை ஆட்சி பிடிச்சவங்க தான், ஒன்றுனா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் குறை சொல்லலாம், நாங்கள் வந்து எங்களுடைய தவறுகளை கண்டிப்பாக திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்குமே தவிர எதிராளிகள் மேலே பழியை தூக்கி போடக்கூடிய அரசாக இல்லை. ஒரு விஷயத்தையும் நான் பாயிண்ட் பை பாயிண்டாக எடுத்து வச்சிருக்கேன். எல்னினோடைய எஃபெக்டையும் கருத்தில் கொண்டு அதற்கும் நிதி ஒதுக்கி இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம பேசியிருக்கோம். நரேஷ், நீங்கள் சிஎம்கிட்ட சொல்லணுங்கிற சிஎம் காதுக்கு ஆல்ரெடி போயிருக்கோம். ஆல்ரெடி வந்து ஐயா சொல்கிறாங்க பாருங்க, உங்கள் மேலே ஒரு ஆட்சியினுடைய பிரதிநிதியாக நீங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய அரசு பிரதிநிதியில் ஒரு கட்சி பிரதிநிதியாக எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. இந்த நாட்டில் உள்ள ஒரு சாமானிய விவசாயிகளுடைய நம்பிக்கையை பாருங்க. அந்த நம்பிக்கையை பெற்றது தளபதி விஜய் அவர்கள். அவருக்கு கண்டிப்பாக இந்த எல்லா கோரிக்கைகளும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆல்ரெடி கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று விவசாய சங்கங்கள் வந்திருந்தாங்க, பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. நம்ம இன்னைக்கு நிறைவேற்றினதுனால கரும்புக்கும் நெல்லுக்குமான ஆதார விலை மட்டும் பேசுகிறோம். நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. எதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற பரிசீலனையில் போயிட்டு இருக்கு. அக்னீஸ்வரன் சொல்லும்போது சொன்னார், எல்லா திட்டங்களும் எங்களுடைய திட்டம், திமுகவுடைய திட்டம், அதை செயல்படுத்துறீங்க. அப்புறம் வந்து புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டார். இதில் வேற என்னன்னா, எங்கள் திட்டங்களை தடை பண்ணாமல் கொடுக்கணும் அப்படின்னும் கேட்குறாங்க. அதாவது புரியல, எங்களுடைய திட்டங்களை நீங்கள் தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை தொடர்ந்தா எங்கள் திட்டங்களையே தொடர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு புரியல. கடந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட நிறைய மக்கள் நல திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. அதையெல்லாம் இந்த ஆட்சியில்
ஆட்சியில் நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம். மக்களுக்கு போக வேண்டிய நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் கழித்து 4.5 ஆண்டுகள் கழித்து 5வது ஆண்டில் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் நீங்கள் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே எதிர்பார்க்குறது வியப்பாக இருக்குது. கண்டிப்பாக அனைத்து கோரிக்கைகளும் கொடுத்த வாக்குறுதிகளும் சொன்ன வார்த்தை தவறாமல் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் அப்படின்றதுல இப்போ நரேஷ் இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த 80 நாள்ல 90 நாட்கள்ல நீங்க அழகா நாங்க செஞ்சிருக்கோம், இது எனக்கு வியக்கத்தக்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, இந்த அரசாங்கம் விவசாயத்துறையிலேயே நான் சொல்றேன், விவசாயத்துறையிலேயே இந்த நிதி நெருக்கடியில் எப்படி இந்த கடன் தள்ளுபடியை அந்த 6000 கோடி ஒதுக்குனாங்க அப்படின்றத நான் வந்து உண்மையிலே வியந்து தான் பார்க்குறேன். இவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இந்த 2500 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க, பேருந்து வசதிகள் எப்படி கொடுப்பாங்க, இதெல்லாம் சொல்லும்போது நரேஷ் the hectic talk is going on. இந்த 2500 தான் பொதுமக்கள் கேட்குறாங்க. அது பொதுமக்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எப்போ வரும் அப்படின்றத தாண்டி இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக நான் பெரிய சாதனையாக பார்க்குறது, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வரி உயர்வும் மக்கள் மீது சுமத்தப்படவில்லை. அது மிகப்பெரிய ஒரு சாதனை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியிலையும் எங்களுக்கு வந்து இந்த நிதி நிலைமை கொரோனா வந்துச்சு, வரி விதிப்பை ஏற்றி இதில் வந்து மக்கள்கிட்ட ஒரு பாரத்தை சுமத்துறாங்க. அதை இந்த வாட்டி செய்யலை. முக்கியமாக காவேரி விஷயத்தில் நம்ம எல்லாருமே பேசணும். தமிழக அரசாக எங்களுக்கு முழு தார்மீக பொறுப்பு இருக்குது. அதுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வந்து எம்பிக்களை வச்சுருக்காங்க பாராளுமன்றத்தில். கடந்த 20ஆம் தேதியிலேருந்தே வந்து பாராளுமன்றம் கூடி அங்கே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. மேகதாதுக்காகலாம் பேசினவங்க கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலை, காவேரி ஆணையம் தீர்ப்பை மதிக்கலை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்காக பாராளுமன்றத்தை முடக்காமல் நாடகம் போட்டது ஏன் அப்படின்ற கேள்வியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ நிறைவான ஒரு கேள்வி மக்களின் குரலாக இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் வைக்கிறது, பொதுவாக நாங்கள் ஊடகங்கள்லையும் பார்க்குறோம், சிஎம் ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ண ரொம்ப தயங்குறார், சில விஷயங்களை மக்களுக்கு முன்னாடி ஏன் பேசலை. இப்போது நீங்கள் பேசுகிறது வேறு விஷயம், சிஎம்ஏ வந்து பேசினா ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்க்குறேன். இதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது ஒரு அரசாங்கத்தினுடைய தார்மீக டிக்னிட்டி, கடமை. சிஎம் ஏன் அப்படியே அமைதியாக இருக்கிறார்? இல்லை, நான் கேட்கல, மக்களுடைய கேள்விகள் தான். அது வந்து உரிமையாக வந்து கேட்கறது தப்பு கிடையாது. உரிமையாக கேட்குறாங்க. முதலமைச்சர் எங்ககிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பேசணும் அப்படின்னு உரிமையாக கேட்குறாங்க. அந்த விஷயங்களை தேவையான இடங்களில் தேவையான அளவு தேவையான விஷயங்களை முதலமைச்சர் பேசுகிறார். அதான் பார்க்குறோம். இப்போது கரூரில் நடந்த கூட்டத்தில் யாராவது லஞ்சம் கேட்டா இது என்னுடைய மகனுடைய ஆட்சி, அண்ணனுடைய ஆட்சி, எங்க விஜயோடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு முதல்வர் நீங்க காட்டுங்க. இதற்கு முன்னாடி இருந்தவர்களை நான் சொல்றேன். இந்த ஆட்சியில இருந்த முதலமைச்சர் லஞ்சம் வாங்குங்கன்னு சொன்னாங்களா? அதுதான் சொல்றேன். ஒரு முதலமைச்சர் லஞ்சம் வாங்காதீங்கன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் பெரிய சாதனை. இது பெரிய சாதனை. இன்னைக்கு அதே கரூர் கூட்டத்துல அவர் பேசின எல்லா வார்த்தைகளையும் நம்ம டீகோட் பண்ணலாமா சார்? ஆபாசத்துக்கு உச்சம்லாம் இங்க பேச வேண்டாம். முதலமைச்சர் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு, ஒரு முதல்வரை காட்டுங்கங்கறார். நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு முதல்வர் ஊழல் நடந்தா யாராவது அதிகாரிகளோ அமைச்சர்களோ காசு கேட்டா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு பின்னாடி புகைப்படம் வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றீங்க ரீல்ஸ் போடுறாங்க. அந்த ரீல்ஸ்ல சொந்த கட்சிக்காரங்க அரஸ்ட் பண்றாங்க சார். உங்க பின்னாடியே இருக்கிறாரு கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அவர் கூட இருக்காரு சார். எங்க கூட இருக்காரு காமராஜர். எங்க பின்னாடி இல்ல, எங்க கூடவே இருக்காரு. அப்போ இதுவரை ஒரு முதலமைச்சரையாவது காட்டுங்கன்னு ஏன் சொல்றீங்க? ரைட். தொடர்ந்து தாவேக அரசு திமுக குறை சொல்றதும், ஆட்சியில யார் அமர்ந்திருக்கோம் அப்படிங்கறதே தெரியாம எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. திமுக குறை சொல்றது, தாவேகாவை யாராவது நேர்மையாக விமர்சித்தால் கூட அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரியான ஆதிக்க மனப்பான்மையோடு தாவேக அரசு நடந்து